சிலர் புரிதல் இல்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சிலர் தேவைக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். சரி, ஆர்எஸ்எஸ் காரங்க அப்படிங்கிற விமர்சனத்த நாம இப்படி திமுக மேலயும் கூட வைக்க முடியும். வைக்கணும் அப்படின்னா மேம்போக்கான பார்வையில, இல்ல இவங்க ஆர்எஸ்எஸ் பின்புலம் இயங்குறாங்க அப்படின்னா, இப்ப தமிழர் தேச கட்சின்னு ஒருத்தர். தன்னை சாட்சாத் ஆர்எஸ்எஸ் காரனாவும், மோடி தான் தனக்கு கடவுள்னும் அறிவிச்சுக்கிட்ட ஒருத்தர். அவருக்கு திமுகல இடமளிக்கப்பட்டுச்சு. அப்ப நாம உட்பட என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு சாதி வெறியன நாம இயன்ற அளவுக்கு அவனுக்கு இந்த பக்கம் வாய்ப்பு குடுத்து, இந்த பக்கம் இழுக்க முடியும் அப்படின்னா, இழுக்கிறதுல தப்பே இல்ல. வாய்ப்புக்காகவும், பிழைப்புக்காகவும், சந்தர்ப்பவாதத்துக்காகவும் தான் அந்த மாதிரியான இடங்கள்ல போய் இவங்க விழுறாங்க. இடைநிலை சாதிய சார்ந்தவர்கள். ஸோ அவங்கள முடிஞ்ச அளவுக்கு நம்ம பக்கம் இழுக்கிறது அப்படிங்கிறதுல எந்த தவறும் இல்ல. அதனால நம்ப அவங்க திமுக பக்கம் வர விரும்பியிருக்காங்களா? அவங்கள நம்ம கொள்கைக்குள்ள செயல்பட வைக்க முடியுதா? அப்படின்னா அதில தவறு இல்ல அப்படின்னு தான் நாமளும் பேசியிருக்கோம். ஆனா மேம்போக்கான பார்வையில இப்ப நம்ம அத குற்றம் சாட்டணும்னா ரொம்ப எளிமையா குற்றம் சாட்டிடலாம். சாதி வெறி கட்சிகள் அங்க நெறைய கூட்டணியில சேர்ந்தாங்க. மதவெறி கட்சி கூட்டணியில சேர்ந்துச்சு. சாதிய தீவிரமா பேசி இந்த கேகேசி பாலு அப்படின்னு இந்த கொங்கு சார்ந்த ஒரு கட்சி. அதில் ஒரு சாதி வெறியரை வேட்பாளராக நிறுத்தி கடுமையான விமர்சனம் எழுந்து வேட்பாளரெல்லாம் மாற்றினாங்க. இப்படியான பல்வேறு விஷயங்களை மேம்போக்கா அரசியல் தெரியாமல் புரிதல் இல்லாமல் நம்ம பிரேமலதா அவர்களோட மூத்த பால்வாடி குழந்தை பேசுகிற மாதிரி பேசணும் அப்படின்னா நம்ம யாரை வேணால் குற்றம் சாட்டிடலாம். சிலர்லாம் வந்து விசிகாவோட அரசியல் வரலாறை எடுத்து போட்டு இப்போ இங்கே கூட்டணியில் இருந்திருக்காங்க, அப்போ அங்கே கூட்டணியில் இருந்திருக்காங்க, விசிகா நிலை நம்ம மணி வந்து பேசுகிறார், திரும்ப ரொம்ப குழம்பி போயிருக்கார். முரண்பாட்டு மூட்டை நீ அப்படின்னு பாடல் வரிகள்லாம் எடுத்து போட்டுருக்கார். முரண்பாட்டு மூட்டை நீ வாஜி 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 அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கார். திருமாவோட அண்ணன் விசிகாவோட அரசியல் வரலாற்றை நீங்கள் வந்து இப்போ இந்த கூட்டணி அப்போ அந்த கூட்டணி அப்படின்னு போகிற போக்கில் மேம்போக்கா பேசிடவே முடியாது. அந்த கால அரசியல் சூழல் என்ன, அப்போ எந்த கட்சியெல்லாம் யாரோட கூட்டணி இருந்துச்சு, அந்த தேர்தலில் எது மைய பிரச்சனையாக இருந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் கணக்கிட்டு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கூட்டணி கணக்கை வந்து நம்ம பார்க்க முடியும். நீங்கள் வேறு எந்த கட்சியை வேணால் வெறும் பேர அரசியல், எங்களுக்கு இதை பண்ணுவீங்களா, எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுப்பீங்களா, அமைச்சரவையில் இடம் கொடுப்பீங்களா அப்படின்னு டிமாண்ட் வச்சு பாமக போன்ற கட்சிகளை வேணால் நம்ம பேசலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒருபோதும் சந்தர்ப்பவாத அரசியலில் ஒப்பிட்டு நம்ம பேசவே முடியாது. வெறும் தேர்தல் கூட்டணி கணக்கை மட்டும் மையப்பொருளாக வச்சு நம்ம பேசணும்னா இங்கே ஒரு கட்சி கூட யோக்கியமான கட்சி அப்படின்னு நீங்கள் டிக் மார்க் பண்ணுற இடத்துல வைக்கவே முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.